சனிக்கிழமை நேரம் சரியா 10:41. எப்படி இருக்கு பாருங்க அந்த ஊர். இன்னுமே ஸ்னோஃபால்லாம் கரையா மட்டும் இருக்கு பாருங்க. ஸ்னோ ஸ்டோன்ஸ் ஆக்சுவலாக ஸ்டோனாக மாறி போச்சு. அந்த அளவுக்கு அப்படியே திக்கா அப்படியே கரையாம அப்படியே இருக்கு. நல்ல கிளைமேட்டுங்க. வெயில் காயுது, திரும்ப மேகம் மூடுது. சீக் என் பையன் வந்து விளையாடுன்னு இருக்கான். அதனால வந்து ஒரு குரூப் ஒன்று கிடச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பிங்க. மழை பெய்யறதுனால ஷூ வந்து போட்டு வரது கஷ்டமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஷூ, ஃபுட்பால் ஷூ வாங்கி கொடுத்துருக்கு. இருந்தாலும் எனக்கு கஷ்டம். இதில் வந்து விளையாடுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் விளையாடுறான், அவனுக்கு பிடிச்சிருக்கு. சாப்பிடவும் இல்லை, காலை சாப்பிடாமே வந்து விளையாண்டுருக்கான். பாருங்க வேற ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எல்லாமே இந்த அளவுக்கு பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த ட்ரைனிங் சேர்த்தா நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன். எல்லாம் அவனுக்கு வந்து ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். எல்லாரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். எல்லா ஏஜ் குரூப்லேயும் வந்து விளையாடுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டுட்டு அவங்கள ஃப்ரீயாக விளையாட விடுறாங்க, ட்ரைனிங் தராங்க. அவங்களாம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. மனசு கற்றுப்பான் கண்டிப்பாக. போக ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங் தராங்க. அதனால் பிள்ளைங்க நல்லா பெரிய லெவலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு அப்பாவாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குழந்தை அடுத்த லெவலுக்கு போகணும், நிறையா கற்றுக்கணும். முதல்ல பைலட் ஆகணும்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. மாற மாற வயசாக மாறினே இருக்கும் அவங்களுடைய ஆம்பிஷன். பட் அது பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு அவன் ஹாப்பியாக இருக்கான். சந்தோஷம். பிள்ளைங்களை அவங்க போகல விட்டுருந்தாங்க. நம்ம பெருசாக எதுவும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இங்கே அதுக்கான சூழ்நிலை கரெக்டாக அமைஞ்சிருக்குங்க. நாங்கள் ட்ரெயினில் வரும்போது ஒரு ஃபேமிலி சொன்னாங்க, அது மாதிரி நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு பின்னாடி விளையாடுறோம். சனிக்கிழமை ஒரு வாரமும் சனிக்கிழமை வந்து 10 மணிக்கு விளையாடுறோம். நீங்கள் முடிஞ்சால் குழந்தைய கூப்பிட்டு சொன்னாங்க. அவன் வந்து ஞாபகம் வச்சிருந்து கரெக்டாக அலாரெலாம் வச்சு எழுந்துச்சி வந்துட்டோம். நான் வீட்டில் இருந்தால் ஃபோன் தான் பார்த்துன்னு இருப்பார். எவ்வளோ பரவாயில்லையே, பிசிக்கலாக வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கார். புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று சாப்பிடல, எவ்வளோ சொல்லியும் காலைல சாப்பிடல, வருத்தமாக இருக்குது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.